சரி, இப்ப நீங்க ஆதாரம்னு சொன்னனால இதையும் சொல்றேன். அந்த கமெண்ட்ல கூட அவரு வந்து எந்த ஊரு, எந்த பிரான்ச்ன்னு கூட மென்ஷன் பண்ணாம தான் நமக்கு வந்து கமெண்ட்டும் பதிவு செஞ்சிருந்தாரு. ஆமா. இந்த மாரி இருக்கிறது ஸ்பெசிஃபிக்கா ரோல் ப்ளே பண்ணுமா? கண்டிப்பா. நீங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம, எந்த ஊர்ல வாங்குனாங்க, எந்த இடத்துலன்னு சொல்லி ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நேஷனல் கன்சியூமர் கமிஷன்ல கூட நான் கம்ப்ளைண்ட்ட ரைஸ் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னுவாங்க. பட் எந்த ஆதாரத்த வச்சு அவங்களால கேட்க முடியும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு நிறுவனத்து பேர சொல்றோம். அந்த நிறுவனம் வந்து சரியா டெலிவரி பண்ணலன்னு சொல்றோம். பட் எந்த டேட்ல, யாருக்கு, என்ன குவான்டிட்டி, எவ்வளோ வேல்யூ பணம் பே பண்ணாங்கன்னு தெரியாம, அதுக்கு உண்டான ஆதாரம் இல்லாம அவங்களாலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது. நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கும். நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது அவங்க எப்படி தெரியும்? அதனால அந்த ஆதாரத்தோட போகும்போது தான் நமக்கு எல்லா நன்மைகளும் அதில் வந்து நமக்கு வந்து சேரும். ஸோ இது மாதிரி வேற ஏதாவது கன்சியூமர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமு, அதாவது ரூ. 5 ரூ. 10 தானே, இதில் வந்து நம்ம ரூ. 5 ரூ. 10 போனால் போகுது அப்படின்னு விடாமல், நீங்கள் இந்த மாதிரி பெருநிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,00,000 பேர் 10 ரூபா ஏமாந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய லெவலில் அவங்க அடிப்பாங்கன்னு பார்த்துங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரூ. 5 ஏமாந்துருந்தாலும் சரி, ரூ. 10 ஏமாந்துருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால நீங்கள் வந்து என்றைக்கோ ஒரு நாள் நம்ம ரூ. 10 ஏமாற்றிட்டாங்கன்றது வந்து உங்கள் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காம்பன்சேஷனும் கிடைக்கும், மன நிறைவும் கிடைக்கும்ன்றதை இந்த இடத்துல சொல்கிறேன். வேறு ஏதாவது ஹெல்ப்னாலும் தாராளமாக கேட்கலாம். என்ன, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இல்லைனா உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நீங்கள் வந்து கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். அதுக்குண்டான விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.